கலையை பேசுகிறேன். எண்ணெய் கத்திரிக்காயை பற்றி பார்க்க போகிறோம். அது தேவையான 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கினேன், 2 பெரிய வெங்காயம், 6 தக்காளி, எண்ணெய், கடுகு, வெந்தயம், மிளகு, மஞ்சள் பொடி, சின்ன வெங்காயம், மிளகாய்த்தூள், உப்பு, புளிப்புக்கு ஏற்ற புளி எடுத்துட்டோம், எள், பொட்டுக்கடலை, இப்போ நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறத போட்டுக்கலாம். இப்போது கத்திரிக்காய் நல்லா கலர் வந்துடுச்சு பாருங்கள். இதை நாம் வேறு இதெல்லாம் மாற்றிக்கலாம். எடுத்துக்கலாம். மிளகு, வெந்தயம், இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கழுவிக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் வந்துச்சு. நம்ம வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அதில் நல்லா கழுவிக்கலாம். இப்போ நம்ம பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கிறோம், அதை பற்ற வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா நம்ம துவைக்கலாம். இப்போ தேவையான உப்பு போடலாம். தேவையான மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி போட்டு நல்லா இதை கலரி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மசாலாலாம் ஊறிச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம பக்கத்தில் ஒரு சட்டியில் தண்ணி போட்டு வச்சுருந்தோம், அதை நம்ம எடுத்து இப்போது சேர்த்துக்கலாம். அதில் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சோம்னா போதும், ரெடி ஆகிடும். தட்டை திறந்துட்டு குழம்பு தொலை விடலாம். நல்லா தொலை விடலாம். இப்போ நம்ம புளி ஏற்கனவே ஊற வச்சோம்னா அது கரைச்சிட்டோம். இப்போ சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். மூடி வைக்கலாம். இப்போ நம்ம இதை திறந்துட்டு அந்த எள்ளு, பொட்டுக்கடலை எல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம், அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டோம். இப்போ நல்லா தொலைவிச்சு
தழிக்கலாம். இது போல் காரம் கம்மியாக எல்லாம் வச்சோம்னா சின்ன பசங்கள்லாம் கூட நல்லா சாப்பிடுவாங்க. இது இந்த காரக்குழம்பு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ரெடி ஆகிடுச்சுங்க. கத்திரிக்காய் நல்லா தேஞ்சு வந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷமே நல்லா அப்படியே கொதிக்கும். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். கத்திரிக்காய் கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது எங்கள் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும். காரக்குழம்பு கத்திரிக்காய் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா சாப்பிடுவான். எல்லா குழந்தைக்குமே பிடிக்கும் இது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Gracias.